إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அந்த ஏக இறைவனால் புனிதமாக்கப்பட்டிருக்கிற ஜும்மா தினத்தில் அவனை வணங்கி வழிபட வேண்டும் என்கிற உயர்ந்த சிந்தனையில் நாம் அனைவரும் அல்லாஹ்வுடைய ஆலயத்திலே ஒன்று திரண்டிருக்கிறோம். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் ஒரு பொன்மொழியை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவது பொருத்தமானதாக இருக்கும். நபி அவர்கள் கூறினார்கள், இதா குல்தலி சாஹிபிக அன்சித் யௌமல் ஜும்ஆத்தி வல் இமாம் யக்துபு. ஜும்மா தினத்தன்று இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கும் பொழுது உங்கள் அருகில் இருக்கும் உங்கள் தோழனிடத்தில் நீங்கள் வாய் மூடுங்கள் என்று சொன்னாலும் ஃபகதில் லகௌத, நீங்களும் வீணான காரியத்தில் ஈடுபட்டவர்கள் தான், ஜும்மாவினுடைய பிரதிபலனையோ நலனையோ நீங்கள் எதிர்பார்க்காதீர்கள் என்கிற வண்ணம் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் அவர்கள் எச்சரிக்கை ஊட்டிய அந்த நபி மொழியை உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த வார ஜும்மாவினுடைய பிரசங்கமாக வயதுக்கு மதிப்பளிப்போம் என்கிற ஒரு தலைப்பின் கீழ் சிறியவர்களாக இளைஞர்களாக வாழக்கூடியவர்கள் தங்களை விட வயதில் மூத்தவர்களாக, அந்த வயது என்பது மட்டுமில்லாமல் அனுபவமாகவோ அல்லது அறிவாகவோ அல்லது இந்த உலகத்தில் பெற்றிருக்கிற பாடங்கள் படிப்பனையாகவோ நம்மை விட உயர்வான இடத்தில் இருக்கக்கூடிய அந்த மக்களை மதிப்பளிக்க வேண்டும் என்பதை ஒரு சில மார்க்க செய்திகளோடு உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்த நான் கடமைப்பட்டு இருக்கிறேன். ஏன் இப்படி ஒரு தலைப்பு நாம் தேர்வு செய்ய வேண்டும் என்றால், இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில் சிறியவர்களுக்கு அதிகப்படியான ஒரு சுதந்திரம் பெற்றோர்களால் வழங்கப்படுகிறது. இந்த சுதந்திரம் வழங்கக்கூடிய ஒவ்வொரு தாய் தந்தையர்களுமே என்ன மனநிலையில் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திரத்தை வழங்குகிறார்கள் என்றால், எங்கள் தந்தை எங்களை கொஞ்சம் கடுமையான போக்கில் தான் வளர்த்தார்கள், வார்த்தெடுத்தார்கள். விரும்பிய பொருட்களை உடனே பெற்று தந்தது கிடையாது. நாங்கள் அவர்கள் வந்தாலே நடுங்கி நிற்போம் வீட்டுக்குள். வீட்டில வாப்பா உள்ள வராருன்னா பிள்ளைங்க வெளியே போயிருவாங்க. அப்படித்தான் பல பிள்ளைகள் இன்றைக்கு வளர்ந்து நீங்கள் தந்தையாக மாறி இருப்பீர்கள். வாப்பா எப்ப வெளியே போறாரோ அதுதான் வீட்டில் நமக்கு ஒரு சுதந்திரத்தை போன்ற ஒரு மனநிலை இருந்திருக்கும். காரணம், கூடுதலான கண்டிப்பு, கூடுதலான பல்வேறு விதமான நமக்கு ஒரு வற்புறுத்தல்களை, நிர்பந்தங்களை நம்முடைய தந்தையோ சிலர் குடும்பத்தில் தாயோ ஏற்படுத்தி இருப்பார்கள். இதுவெல்லாம் பிள்ளைகளுக்கு எது மாதிரியான ஒரு மனநிலையை தந்திருக்கிறது என்றால், இப்படி வாப்பா இருக்கக்கூடாது, ஒரு உம்மா இருந்து அப்படி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி இருக்கக்கூடாது, அன்பை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்க வேண்டும், அதிகமான முறையில் அரவணைப்பை செய்ய வேண்டும். அப்படி அன்பும் அரவணைப்பு மட்டும்தான் ஒரு பிள்ளையை வார்த்தெடுப்பதற்கான வழிமுறை என்று இப்போது தந்தையாக இருப்பவர்கள் அல்லது இப்போது தந்தையாகி 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ஆனவர்கள், இனி தந்தையாக கூடிய இடத்தில் உள்ளவர்கள் எல்லாம் இந்த ஒரு சிந்தனை ஓட்டத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் பார்க்கலாம், ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்பு வந்த எந்த ஒரு பிள்ளையாக இருந்தாலும் சரி, வாப்பாவை நீங்கள் நாங்கள்னு பேசுறத தவிர எந்த வார்த்தையும் இருக்காது. நீங்க இப்படிதான் பேச்சு இருக்கும். பாப்பா நீங்க வாங்க போங்க உட்காருங்க. இவன் எத்தனை வயசு நாளைக்கு மாறினாலும் இந்த வார்த்தை எப்படி தொடரும். இவருக்கு 60 வயசு ஆயிரும் பிள்ளைக்கு, வாப்பாக்கு 95 வயசு இருக்கும். இவரே பேரம்பேத்தி எடுத்துட்டாரு, பிள்ளையே பேரம்பேத்தி எடுத்தாச்சு. 95 வயசுல இருக்கிற வாப்பாவுக்கு அதே வார்த்தை தான், பாப்பா நீங்க வாங்க, சாப்பிட்டீங்களா, நல்லா இருக்கீங்களா, இந்த வார்த்தை எப்படி தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்போது தந்தையாக மாறக்கூடியவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு எப்படிப்பட்ட ஒரு பாடத்தை போதிக்கிறார்கள், நீ நானும் சொல்லு, அந்த பிள்ளை சொல்றது வேற, இப்படித்தான் பிள்ளைகளுக்கு போதிக்கும் செய்கிறார்கள். நண்பர்களாக மாறுகிறோம். எது நட்பு? பிள்ளை கிட்ட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா பழகிடணும். அப்படி பழகினாத பிள்ளைங்க நம்ம கைக்குள்ள இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கு சுதந்திரத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இன்றைக்கு அதிகமான பெற்றோர்களிடத்தில் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அதிகப்படியான சுதந்திரமும்
அதிகப்படியான மதிப்பு குறைந்த வார்த்தைகளை பிள்ளைகளை பேச அனுமதிப்பது அது அவர்களுக்கு தெரியவில்லை. எதிர்காலத்தில் இவர்கள் நற்குணமற்றவர்களாக மாறிவிடுவார்கள் என்று. கண்டிப்பு இல்லை என்றால் எங்கெல்லாம் கண்டிப்புகள் குறைகிறதோ அது பிள்ளைகளை வளர்க்காது, வார்த்தெடுக்காது. என்னவாக மாற்றும் என்றால் அவர்களை நற்குணமற்றவர்களாகவோ அல்லது சிந்தனை தெளிவு அற்றவர்களாகவோ தான் பிள்ளைகளை மாற்றும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு பெரிய ஆசிரியராகவே இருந்தாலும் அவர் பிள்ளையை கொண்டு ஸ்கூல்ல தான் சேர்ப்பார். நான் ஆசிரியர், எனக்கு கணக்கு தெரியும், அறிவியல் தெரியும், சமூக அறிவியல் தெரியும், நான் நடத்துறேன்னு எந்த பிள்ளை என்ன செய்யறதில்லை, எந்த ஆசிரியர் வளர்ப்பதில்லை. ஏன் தெரியுமா? நீ என்கிட்ட படிச்சா நீ என் பேச்ச கேட்க மாட்டேன், நம்ம வாப்பா நம்ம மான சிந்தனை வரும். நீ வேற ஆள்கிட்ட பேசி அங்க போய் இந்த வாழாட்ட முடியாது. அப்ப அடுத்த நபர்கள்ட்ட நீ படிக்கும் போதுதான் உன்னுடைய கல்வி அறிவும் உன்னுடைய நற்பண்பும் ஒழுக்கமும் அது வளரும் என்று எல்லா மக்களும் பொதுவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். என்கிட்ட என் பிள்ளை படிக்காது, என் பிள்ளை என்கிட்ட என்ன பண்ண முடியாது, அது படித்து முன்னேறாது என்று எல்லா மக்களும் வழங்கி வைத்திருக்கிறார்கள். தனக்கு அந்த பாடம் தெரிந்தாலும் தன்னால் அந்த கல்வியை கற்றுத்தர முடியும் என்ற நிலை இருந்தாலும் ஒரு டியூஷன் கூட வீட்டில் வாப்பா எடுக்க மாட்டார். வாப்பாவுக்கு தெரியும், அம்மாவுக்கு தெரியும், பாடம் எடுக்க தெரியும், என் பிள்ளை என் பேச்ச என்ன பண்ணாது, கேட்காது. அப்ப நல்லா தெரிந்து வைத்திருக்கிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்காது என்றாலே, அடுத்தவர்களிடத்தில் கேட்கிறது என்றாலே அதுக்கு என்ன காரணம்? அவர்கள் கண்டிப்பார்கள். நம்மகிட்ட போதிய அளவுக்கு என்ன இல்லை, அந்த கண்டிப்பு இல்லை. இந்த கண்டிப்பு எங்கெல்லாம் குறைகிறதோ அது சுதந்திரத்திற்கு வழிவகை செய்வதல்ல, வரம்பு கடந்த காரியத்திற்கு வழிவகை செய்யும். கண்டிப்பு எங்கெல்லாம் இல்லாமல் போகிறதோ அது பிள்ளைகளை ஒரு வன்முறை போக்காளர்களாகத்தான் மாற்றும். இதுதான் இவர்களின் சிந்தனை போக்குங்கிற மறந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு 30 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஆசிரியர்கள் சாக்பீஸ் எடுத்துட்டு பள்ளிக்கு போறாங்களோ இல்லையோ, பாட புத்தகத்தை எடுத்துட்டு பள்ளிக்கு போறாங்களோ இல்லையோ, ஒரு பெரிய சைஸ்ல ஒரு பெரும்பு எடுத்திருப்பார். அவர் அடிக்கிறார் இல்ல, அதை பார்த்தாலே ஒரு பயம் வரும். கடுமையான முறையில் மற்றவர்களை அடித்து துன்புறுத்துவார். இந்த துன்புறுத்தல் எந்த அளவுக்காக வீட்டுக்கு வர்ற எல்லா பிள்ளையுமே அடி வாங்கிட்டு தான் வரும். சரி, அடி வாங்கிட்டு நம்ம எல்லாம் ஒரு காலத்துல வீட்டுக்கு போனோமா, போகும்போது உம்மாட்ட சொல்லுவோம், உம்மா ஆசிரியர் இப்படி அடிச்சிட்டாரு, உம்மா 4 சாத்து சாத்தும். அவர் அடிக்கிற அளவுக்கு நீ என்ன செஞ்சேன்னு இங்க என்ன எதிர்பார்க்க மாட்டாங்க. என் பிள்ளை நியாயமானு யாரும் பார்க்கல, இவன் ஏதோ பண்ணிருக்கான், பண்ணாமே அவர் அடிக்க போறாரு, அவருக்கு என்ன லூசா பிடிச்சிருக்கு, அவர் அப்படி அடிக்க மாட்டார், இவன் ஏதோ சேட்டை பண்ணிருக்கிறான் அப்படின்னு தாய் தந்தை இடத்திலும் ஒரு கண்டிப்பு. இது முழுமையாக இப்படி எல்லா இடத்திலும் ஒரு கண்டிப்பை பார்த்து 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 வளர்ந்தவர்கள், அந்த கண்டிப்போடு வார்த்தெடுக்கப்பட்டவர்கள் சமுதாயத்தில் நீங்கள் நற்குணவாதிகளாக இருக்கிறீர்கள். இன்னைக்கு சமுதாயத்தில் நற்குணவாதிகளாக இருக்கிற அத்தனை பேரும் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு காலத்தில் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் தாய் தந்தையராலோ ஆசிரியர்களாலோ மற்ற சமுதாய மக்களாலோ கண்டிக்கப்பட்டவர்கள், நெருக்கடிக்கு ஆளாக்கப்பட்டவர்கள் இன்றைக்கு ஒழுக்கமானவர்களாக இருக்கிறார்கள். இன்னைக்கு நீங்கள் ஒழுக்கமா இந்த பிள்ளைகளுக்கு கண்டிப்பை குறைத்து விடுவீர்களே, ஆனால் நாளைக்கு இவன் எப்படி மாறுவான் தெரியுமா? நற்குணம் இருக்காது. அதுக்கு பெரிய உதாரணம் வேண்டாம். அன்னைக்கு பெரம்போடு போன அந்த ஆசிரியருக்கு தமிழக அரசு ஒரு சட்டம் போட்டு சில வருஷத்துக்கு முன்னாடி, இனிமே என்ன பண்ணக்கூடாது, இந்த கம்பெல்லாம் தூக்கிட்டு போக கூடாது, ஸ்கேல் வச்சு அடிக்கிறவள இருக்கக்கூடாது, பிள்ளைகள்ட்ட அன்பா சொல்லுங்க, கேட்டா கேட்கறான், கேட்காட்டி போறான், இப்படின்னு அரசு இதை ஒரு சட்டமாகவே மாற்றியது. ஆசிரியர்களுக்கு இது ஒரு வகுப்பாகவே எடுத்தது. இப்ப எந்த ஆசிரியர் பெரம்பு தூக்கிட்டு போறதெல்லாம் கிடையாது. இப்ப இவன் பெரம்பு தூக்க ஆரம்பிச்சிட்டான். யாரு? ஆசிரியரை வெட்டக்கூடிய இடத்தில் மாணவன் இருக்கிறான், ஆசிரியர் பேச ஆசிரியர் எதிர்த்து பேசக்கூடிய இடத்தில் ஒரு மாணவன் இருக்கிறான். பல இடங்கள்ல எத்தனையோ பல வரம்பு கடந்த காரியங்கள், பள்ளிக்கூடங்களில் வைத்து சாராயம் குடிக்கிறார்கள் பிள்ளைங்க. பள்ளிக்கூடம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் 10ஆம் வகுப்பை கூட பூர்த்தி ஆகாத ஆண் பிள்ளைகள், பெண் பிள்ளைகள் சாராயம் குடிக்கக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. சில பள்ளிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம், காதல் ஜோடிகளாகவே திரிவார்கள் உள்ள ஸ்கூலுக்குள்ள. இதை எதிர்த்து கேட்கக்கூடிய ஆசிரியரை எதிர்த்து பேசுற பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. ஏன் இது மாதிரியான ஒரு தன்மை வந்தது என்றால், இந்த இடத்தில் இவர்களுக்கு போதிக்கப்பட வேண்டிய அடிப்படை ஒரு பண்பு புனிதம் என்பது இவர்களுக்கு போதிக்கப்படலை. எது புனிதம், எது புனிதம் இல்லை, யாருக்கு மதிப்பளிக்கணும், யாருக்கு மதிப்பளிக்க தேவையில்லை என்ற பாடத்தை இந்த பெற்றோர்கள், இந்த சமுதாயத்தை சார்ந்த ஆசிரியர்கள், இந்த ஆட்சி தலைவர்கள் இதை கட்டளையிடாத காரணத்தினால், காட்டித்தராத காரணத்தினால் பிள்ளைகள் எல்லாம் வழிமாறி தடுமாறி சென்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய காலத்தில் அவர்களும் பிள்ளைகளை பெற்றார்கள், வளர்த்தார்கள், ஆளாக்கினார்கள். எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் வளர்த்தார்கள் என்றால், எது ஹலாலோ அதில் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்பட்டது, எது ஹராமோ அதில் எந்த காரணத்தை கொண்டும் என்ன அடம் பிடித்தாலும் சரி அதில் அவர்களுக்கு சுதந்திரம் வழங்கப்படாது. நீ தலைகீழ நின்னாலும் சரி, இப்படித்தான் நடக்கணும், இப்படித்தான் பேசணும், இப்படித்தான் பழகணும், இப்படித்தான் பண்பாடுகளோடு நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை கட்டாயப்படுத்தி இந்த மார்க்கத்தை, ஒழுக்கத்தை தங்கள் பிள்ளைகளுக்கு போதித்தவர்கள் அன்றைய கால சஹாபாக்கள். ரசூலுல்லாஹ் ஒரு முறை பேசும்போது மக்களை பார்த்து சொன்னார்கள், மக்களே, ஒரு காலம் வரும் கல்வி அறிவு அகற்றப்படும், ஒரு காலம் வரும் கல்வி இருக்காது. சஹாபாக்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதரை, எப்படி கல்வி இல்லாமல் போகும்? நாங்கள் குர்ஆனை படிக்கிறோம், எங்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுத் தருகிறோம், அது மட்டுமல்ல அவர்கள் பிள்ளைகளுக்கு கற்றுத் தருவார்கள், நாங்கள் அதைத்தான் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். அவனே நாங்கள் சும்மா விடுறதா இல்லையே, உன் பிள்ளைக்கு போதி நான் குத்திக்கிட்டே தான் இருப்போம். இப்படி நாங்கள் சொல்லிக் கொடுக்கும் போது இந்த கல்வி அறிவு போகுமா? குர்ஆன் மக்களை விட்டு அழியுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட கேள்வி கேட்டாங்க சஹாபாக்கள்.
அப்ப ரசூலுல்லாஹ் பின்னாடி சொன்னாங்க, அது பிற்காலத்தில் வரும்போது கல்வின்ற அந்த குர்ஆன் இருக்கும், அதை கடைபிடிக்கிற மக்கள் இல்லாம போயிருவாங்க அப்படிங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் விளக்கம் கொடுத்தாங்க. சஹாபாக்களுடைய தெளிவை நீங்கள் பாருங்கள். நாங்கள் இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறோம்? நாங்கள் படித்ததோடு நிறுத்திக் கொள்வதில்லை, நாங்கள் கற்றதோடு மார்க்க படிப்பினை பெற்றதோடு நிறுத்துவதில்லை. எங்கள் பிள்ளைகளுக்கு இதை நாங்கள் கட்டாயப்படுத்தி திணிப்போம், கொடுப்போம். அவர்கள் பிள்ளைகளுக்கு கொடுப்பார்கள். இது வாழையடி வாழையாக மாறும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் தான் எந்த நபித்தோழர்களுடைய பிள்ளைகளுமே குஃப்ருக்கு போகல. நீங்க காட்டுங்களேன், அப்படி ஏதாவது ஒரு நபித்தோழர் தன்னுடைய பிள்ளையை சிறு பிராயத்திலிருந்தே வளர்த்து அந்த பிள்ளை பிற்காலத்தில் வளர்ந்து வந்து குஃப்ருக்கு போயிடுச்சு, ஷிர்க்குக்கு போயிடுச்சு, மார்க்கத்துக்கு விரோதமா போயிடுச்சு அப்படின்னு எந்த பிள்ளையும் போகல. ஏன் போகல? தந்தையினுடைய அந்த கண்டிப்பும் கடுமையான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்ததும் அந்த பிள்ளைகளை அடுத்த கட்ட தலைமுறை இவர்களை விட சிறந்த மக்களாக அவர்களை மாற்றியது. அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களின் காலத்தில் நோன்பு வைப்பதற்கு தகுதியற்ற பிள்ளைகள் அவர்களுக்கு நோன்பு வைக்க ஏவுவாங்க. ஒரு பிள்ளைக்கு நோன்பு எப்போ வைக்கலாம்? பருவ வயதை அடைவதுதான் தொழுகையும் நோன்பும் ஃபர்லாகிற நேரம். தொழுகை நோன்பு 2 ஃபர்ல் இருக்குல்ல, இது எப்ப அவர்களுக்கு கடமையாகும் என்றால் பருவ வயதை அடைவது. ஒரு ஆண் பிள்ளை சடங்காவது, ஒரு பெண் பிள்ளை சடங்காவது, ஒரு ஆண் பிள்ளை அவர்களுடைய மறை உறுப்பில் முடிகள் முளைப்பது ரசூலுல்லாஹ் இதை பருவ வயதை அடைவதற்கான ஒரு அடையாளமாக சொன்னார்கள். ஒரு தோராயமா எடுத்துக்கிட்டா 13 வயது, இது ஒரு பிள்ளைக்கு பருவ வயதை அடைவதற்கான ஒரு காரியம் என்று மார்க்கம் காட்டுது. ஆனால் அதுக்கு முன்னாடி நோன்பு கடமை இல்லை, அதுக்கு முன்னாடி தொழுகை கடமை இல்லை. சஹாபிய பெண்மணிகள் சொல்கிறார்கள், நோன்பு வைக்க தகுதி இல்லாத அந்த நேரத்தில் எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் நோன்பை கொடுப்போம். சஹருடைய நேரத்தில் பிள்ளைகளை எழுப்பி விட்டுருவோம். நாங்கள் சகர் சாப்பிடுவதை போன்று அந்த பிள்ளைகளுக்கு சகர் சாப்பிட வைப்போம். அன்றைய நாளை அவர்கள் நோன்பை முழுமைப்படுத்த வைப்போம். ஒருவேளை அவர்கள் பசி என்று கேட்டாலோ தாகம் என்று கேட்டாலோ நாங்கள் தண்ணீரை உணவை எல்லாம் பெற்று தருவது கிடையாது. எங்கேயாவது அவர்களுக்கு வேடிக்கையை காட்டி அந்த நாளை முழுமைப்படுத்த வைப்போம். இப்படி ஆரம்பத்தில் அவர்கள் நோன்பு வைத்தார்கள். இப்படித்தான் நாம ஒரு காலத்தில் வச்சோம். நமக்கு விவரம் தெரியாத காலத்துல நோன்பு வைக்க ஆரம்பிச்சோம். முதல் நோன்பு வச்சிருவோம், 15ஆம் நோன்பு வச்சிருவோம், 20ஆம் நோன்பு வச்சிருவோம், இந்த கடைசி நோன்பு 29ஆ இருக்கு இது வச்சிருவோம் அப்படின்னு 7 வயசுல வைக்க ஆரம்பித்தது. 10 வயசுல 30 நோன்பு வச்சோம். இன்னைக்கு நோன்பு வைக்கணும் ரமலான் மாதிரி இருக்காது. நோன்பு வைக்கல நீங்க நோயாளி ஆயிட்டோம் ஒரு பேச்சுக்கு. ரமலான் மாசம் வந்துருச்சு, ஒரு 10 நோன்புக்கு நம்ம வந்து ட்ரிப்ஸ் ஏத்தணும், ஏதோ ஒரு பிரச்சனை, நோன்பு வைக்க வேண்டாம்ன்ற நிலைமை வரும்பொழுது நமக்கு என்ன ஆகாது? அது ரமலான் மாதிரி இருக்காது. இப்படி ஒரு பழக்கத்துக்கு நாம பழகியதற்கான காரணம் சிறு பிள்ளைகளிலிருந்து நமக்கு நோன்பை நம்முடைய தாய் தந்தையர்கள், நம்முடைய சமுதாயத்தில் உள்ளவர்கள், நம்முடைய மார்க்கத்தினுடைய அறிஞர்கள் இவர்கள் திணித்தது, நமக்கு கட்டாயப்படுத்தி கொடுத்தது. ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் அந்த சஹாபாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்க போதனை திணித்தார்கள், கட்டாயப்படுத்தி அவர்களுக்கு இந்த ஒழுக்கத்தை கற்பித்தார்கள். அதன் விளைவை நீங்கள் பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு என்ற ஒரு நபித்தோழர், 10 வயது சிறுவர், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனா நகரத்திற்குள் பிரவேசமானவுடன் அப்போது இஸ்லாத்தை ஏற்ற உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தன் மகன் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு நேர போறாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரே, இது என்னுடைய மகன் அனஸ், இந்த அனஸுக்காக நீங்கள் 2 காரியத்தை செய்து தர வேண்டும், நான் எதிர்பார்க்கிறேன். ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன காரியம் சொல்லுங்க. இந்த அனஸுக்கு முதல்ல நீங்கள் துஆ செய்யுங்க, என் பிள்ளைக்கு உங்க துஆ வேணும். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல்லாஹும்ம அத்தி வலதஹு, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு நீ பிள்ளை செல்வத்தையும், வ மாலஹு இந்த பிள்ளைக்கு நீ பொருளாதார செல்வத்தையும் கொடு, அது மட்டுமல்ல எதை கொடுத்தாயோ அதில் நீ பரக்கத்தையும் கொடு என்று கேட்டார்கள். 2வது கோரிக்கை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, எனது மகன் அனஸ் இனி உங்களுக்கு பணிவிடை செய்கிற சிறுவராக இருப்பார் உங்கள் வஃபாத் வரை. நீங்க எப்ப மௌத்தாவீங்களோ அப்பதான் அவனுக்கு விடுவு காலம். அது வரைக்கும் என்ன இல்ல, என் பிள்ளை காலை விடியல் இனி உங்களோடு, இரவன் தூங்கும் போது இனி உங்களை பார்த்து விட்டு தான் வீட்டுக்கு வரணும். அப்படி ஒரு நிலையில் என் பிள்ளை இனி எல்லா நாளும் வார விடுமுறை இல்லாமல், மாத விடுமுறை இல்லாமல், வருட விடுமுறை இல்லாமல், இனி விடுமுறை உங்கள் மௌத்து தான். அப்படி ஒரு நிலையில் என் பிள்ளை நீங்க கூட வச்சுக்கணும். உங்கள்கிட்ட இருந்து நற்குணம் கிடைக்கும், மார்க்கம் கிடைக்கும், ஒழுக்கம் கிடைக்கும். கட்டாயப்படுத்தி திணித்து தன் பிள்ளை அனுப்பி வைத்தார்கள். அதன் விளைவு என்ன தெரியுமா? 10 ஆண்டு காலம் நபிகளாரோடு இருந்து நபியினுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து, நபியினுடைய வழிபாடுகளை பார்த்து, நபி எப்படியெல்லாம் செய்தார்களோ அதை தன் வாழ்க்கையாக மாற்றியவர் இந்த அனஸ் இப்னு மாலிக். எல்லா சஹாபியும் இப்படி இருக்க மாட்டாங்க. 1-2 சஹாபி, அதில் குறிப்பாக அப்துல்லாஹ் இப்னு உமர், அனஸ் இப்னு மாலிக்கை போன்றவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்கன்னு ஒரு காரியத்தை செஞ்சுட்டு இப்படி நபி செய்ய நான் பார்த்திருக்கேன். மற்ற சஹாபிகள் அப்படி பண்ண மாட்டாங்க. நபி செஞ்சாங்கன்னு வார்த்தையை சொல்லிட்டு போயிருவாங்க, நபி சொன்னாங்கன்னு சொல்லிட்டு போயிருவாங்க. ஆனால் இந்த 2 சஹாபிகள் என்ன செய்வார்கள் என்றால், நபி செய்ய நாங்க பார்த்திருக்கிறோங்கிறத செஞ்சு காட்டிட்டு சொல்லி கொடுப்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் தெருக்களை கடந்து செல்கிறார், வயதாகி விட்டது, 60 வயதை அடைகிறார். அடையும் போது சின்னஞ்சிறு பிள்ளைகள் எல்லாம் தெருக்களில் நிற்கும் போது அந்த பிள்ளைகளை அழைத்து அஸ்ஸலாமு அலைக்கும் இவர் சொல்றார். மார்க்கத்துடைய ரூல் என்ன தெரியுமா? சிறியவர்கள் பெரியவர்களுக்கு சொல்லணும், அது மார்க்க ரூல். சின்ன பசங்களுக்கு மரியாதை இஸ்லாம் கத்துக் கொடுக்குது. நீ சொல்லு, உங்க வாப்பாக்கு, உங்க உம்மாக்கு, பெரிய வாப்பாக்கு, உங்க அப்பாவுக்கு, வயதில் மூத்தவர்களுக்கு, உங்க காக்காக்கு, எல்லாருக்கும் நீ சொல்லு. அவங்க சொல்லணும்னு எதிர்பார்க்காத சிறுவர்களுக்கான போதனை இது. ஆனால் அனஸ் இப்னு மாலிக் என்ன செய்வாராம்? முன்னுக்கிட்டு போய் இவரும் சொல்லிடுவார், அஸ்ஸலாமு அலைக்கும் பேசுவார், சொல்ல ஆரம்பிப்பார். இதை செய்துவிட்டு தன் சகாக்களுக்கு சொல்கிறார், இப்படி நபி செய்ய நான் பார்த்திருக்கிறேன். இந்த ஒழுக்கம் எப்படி அவர்கள் வாழ்க்கை மாற்றியது என்று பாருங்க. இதை கட்டாயப்படுத்தலைன்னா எந்த பிள்ளையும் கத்துக்க முடியாது. மார்க்கத்தை, ஒழுக்கத்தை கட்டாயப்படுத்தாமல் அவர்களாக மாறுவார்கள், மாறவே மாட்டார்கள்.
அவர்களாக திரைப்படம் பார்ப்பார்கள், அவர்களாக மது அருந்துவார்கள், அவர்களாக வட்டி வாங்குவார்கள், அவர்களாக திருடுவார்கள், அவர்களாக விபச்சாரம் செய்வார்கள். ஏன்? இதை ஏவறதுக்கு ஒரு ஆள் வேண்டாம், கூடவே ஒருத்தன் இருக்கிறான், ஷைத்தான் ஒருத்தன், அவன் ஏவுவான். நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டாம், அந்த பிள்ளைகளாக அதை கத்துக்க ஆரம்பிக்கும். ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பதற்கு உங்களை விட்டால் அங்க ஆள் கிடையாது. அதை தடுப்பதற்குத்தான் ஒருவன் கூட இருக்கிறான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ் திருமறை குர்ஆனில் ஷைத்தானை பற்றி சொல்கிறான். எப்படி பேசுறான் தெரியுமா? யா பனி ஆதம் அப்படின்னு கூப்பிடுறான். மற்ற எல்லா இடத்துலயுமே நம்ம கூப்பிடும் போது யா அய்யுஹல்லதீன ஆமனூம், ஈமான் கொண்டவர்களே அப்படிமா. இந்த இடத்துல மட்டும் தான் அல்லாஹ் பயன்படுத்துகிறான். யா பனி ஆதம், ஆதமுடைய மக்களே, லா யஃப்தினன்னக்கும் ஷைத்தானு கமா அக்ரஜ அபவைக்கும் மினல் ஜன்னா யன்ஸிஉ, ஆதமுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தாய் தந்தையரை ஷைத்தான் எப்படி ஏமாற்றினானோ அதுபோன்று உங்களை அவன் ஏமாற்றி விட வேண்டாம். யன்ஸிஉ அன்ஹுமா லிபாஸஹுமா லியுரியஹுமா அன் சவாத்திஹிமா, அந்த உங்கள் தாய் தந்தை ஆதமுடைய மனைவி ஹவ்வாவிடத்தில் இருந்து வெட்கத்தலங்களை அறிய வைக்க வேண்டும் என்பதற்காக ஆடைகளை கலற்றியவன் இந்த ஷைத்தான். இவன்ட ஜாக்கிரதையா இருங்க. சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும், அவனும் அவன் கூட்டத்தாரும் உங்களை பார்க்கிறார்கள், நீங்கள் அவனை பார்க்காத விதத்தில். தீய குணத்தை, கட்டுப்படாத தன்மையை, எல்லா பாவத்தை, இறைவனுக்கு எதிரான காரியங்களை, இறைவனின் அதிருப்தியை பெற்று தரும் செயல்களை இதை போதிக்க கூடவே ஒருத்தர் இருக்கிறான். அவன் கட்டாயப்படுத்த வேண்டாம், அதை வர்ணித்து காட்டுகிறான். நீங்கள் கட்டாயப்படுத்தி உங்கள் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை சொல்லி தரவில்லை என்றால் அவர்கள் ஒரு நாளும் ஒழுக்கம் உள்ளவர்களாக மாறவே மாட்டார்கள். அதற்கு நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு. இங்க வந்திருக்கக்கூடியவர்கள் 40, 50, 60 தொட்ட மக்கள். நீங்கள் தொழுகையில் பேணுதலாக இருக்கலாம், நோன்பில் பேணுதலாக இருக்கலாம், அடுத்தவர்களின் பொருளாதாரம் தொற்றவே கூடாது என்று நேர்மையாக இருக்கலாம், பொய் பேசாம இருக்கலாம், புறம் பேசாம இருக்கலாம். உங்கள் தாய் தந்தையரின் கண்டிப்பு தான் அதற்கு காரணம், மறந்துடாதீங்க. உங்கள் பிள்ளைகள் இன்றைக்கு அதே காரியத்தை நீங்கள் விட்ட தவறுகளை எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் என்றால் நீங்கள் கண்டிக்காததுதான் காரணம் அதற்கு. நபி அவர்கள் சொன்னார்கள், குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா, உலகத்தில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே இயற்கை மார்க்கம் இஸ்லாத்தில் பிறக்கிறது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பிறக்கும் போது எந்த பிள்ளையாவது லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிட்டு பிறக்குதா? பிறக்கும் போது எந்த பிள்ளையாவது முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு பிறக்குதா? பிறக்கும் போது எந்த பிள்ளையாவது ஹத்னா செஞ்சுட்டே பிறக்குதா? பிறக்கும் போது எந்த பிள்ளையாவது தொழுதுகிட்டே பிறக்குதா? அப்ப இயற்கை மார்க்கம் என்ன அர்த்தம்? பாவங்களை செய்யாததுக்கு பேரு தான் இயற்கை மார்க்கம். அந்த பிள்ளைக்கு பொய் பேச தெரியாது, ஏன்? அந்த பிள்ளைக்கு பேசவே தெரியாது. அந்த பிள்ளைக்கு புறம் பேச தெரியாது, ஏமாற்ற தெரியாது, மறைக்க தெரியாது, களவாட தெரியாது, எந்த ஒன்றையும் அறியாத அப்பளக்கற்ற பிள்ளையாக அல்லாஹ் இந்த குழந்தையை தருகிறான். ஆனால் இந்த குழந்தைகள் யகூதிகளாக, நஸ்ரானிகளாக, நெருப்பு வணங்கிகளாக மாறுவது அவர்கள் பெற்றோர்களின் வளர்ப்பு. நாங்கள் சொல்லுவோம், நீங்க எந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ் கிட்ட இந்த விஷயத்தை தப்ப முடியாது. வேற எதையாவது ஒரு பழி போட்டலாம், ஒரு பேச்சுக்கு, ஏன்டா இந்த காரியத்தை தப்ப பண்ண அப்படின்னா யார் மேலேயாவது பழி போட ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும். பிள்ளை ஏன் வழிகட்டு போனாங்கிறதுக்கு அடுத்த மேல பழி போட முடியாது. பழி போட்டா என்ன பதில் வரும்? அல்லாட்ட இருந்து அவனுக்கு நான் பிள்ளைய கொடுத்தேன்னு கேட்பான்ல. அடுத்த கேள்வி, அவன் சிநேகிதன் சரியில்லை, அவன் கூட்டாளிகள் சரியில்லை, என் பிள்ளை வழிகட்டுட்டான், அவன் கூட்டாளிக்கு நான் கொடுத்தேன், அவனை உனக்கு கொடுத்தனா அவன் கூட்டாளிகளுக்கு கொடுத்தனா? உனக்கு தானே கொடுத்தேன். உன்னை நம்பி கொடுக்கப்பட்ட எல்லா பொருளை குறித்தும் உன்கிட்ட தான் விசாரிக்கப்படும். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், சும்ம லத்துஸ்அலுன்ன யௌமஇதின் அனின் நஈம், நாளை மறுமையில் அடியார்களுக்கு கொடுக்கப்பட்ட அருளை குறித்து அவர்கள் விசாரிக்கப்படுவார்கள். உனக்கு கொடுத்த கண்ணை பத்தி உன்கிட்ட தான் கேள்வி, உனக்கு கொடுத்த இதயத்தை பற்றி உன்கிட்ட தான் கேள்வி, உனக்கு கொடுத்த ஆரோக்கியம், உனக்கு கொடுத்த நேரம், உனக்கு கொடுத்த செல்வம், உனக்கு கொடுத்த மூச்சு உன்கிட்ட தான் கேள்வி. உனக்கு கொடுத்த பிள்ளையை மட்டும் பக்கத்து வீட்டுக்காரன் கேட்க முடியுமா? கண்டிப்பு இல்லை என்றால் அங்கு எந்த ஒரு நேரத்திலும் நீங்கள் ஒழுக்கத்தை கொடுத்துடவே முடியாது, சத்தியமா முடியாது. ஒரு நிறுவனத்தில் காலை 9 மணிக்கு நிறுவனத்துக்குள்ள வரணும்னு ஓனர் பேசுவார். 9 மணிக்கு உள்ள வரணும், சாயங்காலம் 6 மணிக்கு போகலாம், மாத ஊதியம் இதுதான், வாரத்தில் ஒரு நாள் விடுமுறை அப்படின்னு பேசுவார். லீவெல்லாம் அடிக்கடி எடுக்கக்கூடாது, அப்படி எடுக்கிறதா முன்னாடி பேசணும். இவ்வளவு விஷயத்த சொல்லிட்டு ஒரு நாள் 10 மணிக்கு வந்தா ஓனர் பார்த்துட்டு சும்மா இருந்தாருன்னா நாளைக்கு 11 ஆகும், அடுத்து 12 ஆகும், அடுத்து லீவ் ஆகும், ஒரு நாள் 2 நாள் ஆகும், அடுத்து சோம்பலம் ஆகும். ஒரே ஒரு நாள் 1 மணி நேரம் லேட் ஆச்சு, அன்னைக்கு பிடிச்சி கிழிச்சிட்டா மறுநாள் என்ன ஆகும்? 10 மணிக்கு 9 மணிக்கு வர வேண்டியவர்கள் 8:50 வந்து நிற்பாங்க. ஏன்? இந்த கண்டிப்பு தான் நம்மையே பல நேரத்தில் சீர்படுத்துகிறது. வீட்டில் ஒரு சமையல், ஒரு சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாளைக்கு வராது, எல்லா நாளும் வருது, சகிச்சுக்கிட்டா போறோம். எல்லா நாளும் கரெக்டா டிஃபன் வருது, எல்லா நாளும் லஞ்ச் வருது, எல்லா நாளும் டின்னர் வந்துருது, டீ கரெக்டா வந்துருது, ஸ்நாக்ஸ் வந்துருது. இன்னைக்கு ஒரு நாள் பிரச்சனை அப்படின்னு விடுறது இல்லையே. காரணம் இல்லாமல் பிரச்சனைக்கு ஒரு காரியம் பிரச்சனையாக மாற்றப்படுமே, ஆனால் மனைவி கண்டிக்கப்படுகிறார், மறுநாள் கரெக்ட் ஆயிடுது. நீங்கள் எங்கெல்லாம் கண்டனத்தை, கண்டிப்பை வெளிப்படுத்துகிறீர்களோ அங்கு ஒழுக்கம் வளரும். பிள்ளைகள் நான் கண்டிக்க மாட்டேன், அந்த பிள்ளைகளை வந்து அலட்டக்கூடாது, அந்த பிள்ளையை திட்டவே கூடாது, அடிச்சிடவே கூடாது, அப்ப ஒழுக்கம் வராது. எந்த அளவிற்கு என்றால் தன் மகன் வளர்ந்து அந்த மகனுக்கு திருமணமாகி பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய நிலை வந்த போதும் கூட உமர் ரலியல்லாஹு தன் மகனை கண்டிப்பதை நிறுத்தியது கிடையாது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் முடித்து கொடுத்தார் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. திருமணம் கொடுத்து பல வருஷம் ஆச்சு, மாப்பிளையோட ரசூலுல்லாஹ்வோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார் தன் மகள். ஆனால் தன் மகள் செய்த தவறுக்கு ரசூலுல்லாஹ் முன்னிலையில் வந்து அடித்தவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு.
அடி விழுந்துச்சுங்க ஆயிஷா நாய்க்கு. வாப்பா வந்து அடிச்சார். ஒரு முறை பனு முஸ்தலிக் என்ற யுத்த காலத்தை முடித்து விட்டு பகல் நேரத்தில் திரும்புறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய்க்கு முத்துமாலை தொலைச்சிட்டாங்க. 2 இடத்த தொலைப்பாங்க. ஒன்னு இரவுல தொலைப்பார்கள், அவதூறு சம்பவம். பகல்ல ஒரு முறை தொலைப்பார்கள் ரசூலுல்லாஹ். அந்த முத்துமாலை தொலைந்தவுடன் ரசூலுல்லாஹ் முறையிடுவாங்க, முத்துமாலை தொலைஞ்சிருச்சு, அப்ப எல்லாரும் உட்கார்ந்துருங்க, முத்துமாலை கிடைக்கட்டும். இரவலாக பெற்றது ஆயிஷா. திருப்பி போய் கொடுக்கணும், கொடுக்கறது எங்கள்ட்ட இல்ல, நாங்க அதுக்கு பெனால்டி கொடுக்கணும்ல, அந்த முத்துமாலை இல்ல பெனால்டி கொடுக்கணும், பெனால்டி இல்ல, அப்ப முத்துமாலை கிடைக்கணும். கிடைக்காம என்னால வர முடியாது, நீங்க போனா போய்க்கங்க, நான் இருக்க போறேன் மனைவியோட உட்கார்ந்துட்டாங்க. எல்லா சஹாபி உட்கார்ந்தாச்சு. தண்ணி இல்ல, தயமும் பற்றிய சட்டம் அப்ப வரல, ஒளி செஞ்சுதான் தொழ வேண்டும் என்ற நிலை. சஹாபாக்கள் எல்லாரும் போய் அபூபக்கர் போய் நின்றாங்க. ரசூலுல்லாஹ் பேச முடியாது. யார்கிட்ட போனாங்க? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. உங்கள் மகள் செய்த காரியம் தெரியுமா அபூபக்கரே? தண்ணி இல்லாத இடத்துல உங்க மகள் உட்கார வச்சிட்டாங்களே, முத்துமாலை தொலைக்காம இருந்தா நேரத்துக்கு தண்ணி உள்ள இடத்துக்கோ ஊருக்கோ கூட போயிருக்கலாம், உங்க மகள் தான் காரணம். எல்லாரும் போய் அபூபக்கர்ட்ட கம்ப்ளைண்ட். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். ஆயிஷா நாயினுடைய மடியில் ரசூலுல்லாஹ் தலை வைத்து தூங்கி கொண்டிருந்த நேரம் கடுமையான முறையில் அடித்தார்கள். ஆயிஷா சொல்கிறார், நான் அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணிருக்கலாம், நவுண்டு இருக்கலாம், ரசூலுல்லாஹ் எழுந்துருவாங்களோன்ற நான் உட்கார்ந்து அப்படியே அமைதியா இருக்கிறேன். தன்னுடைய மகள் கண்டிக்கப்பட்டார், திருமணம் ஆன பிறகும் கூட. அப்ப ஆரம்பத்தில் திருமணம் ஆறதுக்கு முன்னாடி திருமணம் ஆயிட்டா கணவர்னு ஒருத்தர் வந்து நிற்பார் சப்போர்ட்டுக்கு. கணவர் இருக்கும்போது வாப்பா கண்டிக்கிறார், கணவர் இல்லைன்னா கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு கண்டிக்கப்படாமல் இருக்கிறார்கள்? நீங்கள் கண்டிக்காதனுடைய விளைவு உங்கள் சமுதாயத்தில் உங்கள் ஊர்ல நீங்க பார்க்கலாம். 65-70 கடந்த வயது முதிர்ந்தவர்களை பெற்ற மகளே, பிறந்த மகளே மகனே திட்டி தீர்க்கக்கூடிய நிலை. நீங்கள் கண்டித்திருந்தால் இப்படி வந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு புனிதத்தை போதிக்கணும். எந்த வெளி உலகத்தில் எந்த இடத்திலும் செய்யாத காரியத்தை, செய்யக்கூடிய காரியத்தை பள்ளியில் யாரும் செய்ய மாட்டாங்க. யாராவது செய்வோமா? நமக்கு வியாபாரம் பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு பொருள் தொலைந்து விட்டால் வெளியே தொலைந்த பொருளை வந்து அறிவிப்பு செய்ய மாட்டோம். இங்க உட்கார்ந்து கதைகளை அதிகமாக பேசி சிரிப்பது, அந்த காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இங்க அமைதியை கடைபிடிப்போம். இவ்வளவு மன்னருக்கு என்ன காரணம்? சின்ன பிள்ளையில இருந்து பள்ளிவாசலுடைய புனிதத்தை இங்க போதித்தார்கள். இங்க செய்யற குறைஞ்சபட்ச தப்ப கூட காபத்துள்ளால செய்ய மாட்டோம். ஏன் தெரியுமா? அதிகமான புனிதத்தை நமக்கு மார்க்கம் போதித்திருக்கிறது அந்த பள்ளியில். எங்க நீங்கள் புனிதத்தை போதித்து 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 வளர்க்கிறீர்களோ அங்கு மதிப்பும் ஒழுக்கமும் கூடிக்கொண்டே இருக்கும். தாய் தந்தை புனிதமானவர்கள் என்று போதியுங்கள். அல்லாஹ்வே அப்படித்தான் சொல்கிறான், வக்ஃபில் லஹுமா ஜனாஹ ذل மினர் ரஹ்மா. இந்த தாய்க்கும் தந்தைக்கும் பணிவுடன் அன்பு என்ற சிறகை தாழ்த்துங்கள்ங்கறான் அல்லாஹ். வகுர் ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. இறைவா, சிறுபிராயத்தில் என்னை இவர்கள் பராமரித்ததை போன்று கவனித்ததை போன்று இவர்களுக்கு நீ இரக்கம் காட்டு என்று கேட்க சொல்கிறான் பிள்ளையை. எப்படி வரும் அந்த வார்த்தை? அவர்கள் மீது மதிப்பு இருந்தால் வரும் இந்த வார்த்தை. மதிப்பில்லைன்னா வராது. இந்த பயத்தை கொடுக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் உங்கள் ஆசிரியரை பார்த்து பயந்தீர்கள். வந்திருக்கிற 40 வயசு ஆட்கள், 35 வயசு ஆட்கள், 50 வயசு ஆட்கள் உங்க ஆசிரியரை பார்த்தா ஒரு பயம் வரும். இப்பவுமே அந்த பயம் வரும். நம்ம கல்யாணம் முடிச்சு பேரம்பேத்திலாம் வேற எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு, அந்த ஆசிரியர் வந்து ஒரு மதிப்பு வரும். இப்படி நிற்கிற ஆட்கள் டக்குன்னு குனிஞ்சிருவாங்க. ஏன்? அவர் என்ன கடிச்சு சாப்பிட போறாரா? எக்ஸாமோட முடிஞ்சிருச்சு. அவர் முடிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 20 வருஷம் ஆச்சு. அவருக்கு நம்ம ஞாபகம் இருக்குமான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு பயம், ஒரு கண்ணியம். ஆரம்பத்தில் இருந்த பயம் ஒரு காலத்தில் அது மதிப்பாக மாறியது. நம்மள அவ்வளவு திட்டினாருன்னு இப்ப யாராவது ரியாக்ட் பண்றீங்களா? யாராவது ரிவெஞ்ச் எடுக்க தோணுதா? மனசே வராது. அவர் அன்னைக்கு திட்டலன்னா இன்னைக்கு நான் அப்படி மாறி இருப்பேனான்ற மதிப்பு தான் வரும். அந்த ஆசிரியருக்கு கூடுதலான மதிப்பை நீங்கள் தந்திருப்பீர்கள். உங்கள் சிறுபிராயத்தில் நீங்கள் உங்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த, குர்ஆனை கற்றுக் கொடுத்த அந்த அஜர்த்துமார்கள் எந்த கொள்கையில் இருக்கட்டும், இன்னைக்கும் அவர்கள் மீது உங்களுக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஏன்? அந்த கண்டிப்பு தான் இன்றைக்கு இந்த கல்வியை, இந்த ஒழுக்கத்தை, இந்த மாண்பை, இந்த நேரிய பாதையை நமக்கு காட்டி தந்தது. இதே கண்டிப்பை என் பிள்ளைக்கு கொடுத்து அது சுதந்திரத்துக்கு மாற்றம் என்று சொல்வது எவ்வளவு பெரிய அறியாமை. சிந்தித்து பாருங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் வஃபாத் ஆகிற நேரம், இறுதியாக அந்த செய்தி சொல்லி நிறைவு செய்கிறேன். மரணிக்கின்ற நேரம் குத்தப்பட்டு குத்துயிரும் கொலை உயிருமாக வீட்டிலே இருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்கள் பல தகவலை பேசினார்கள். தன் மகனை அழைத்தார், அப்துல்லா இப்னு உமரை அழைத்து சொன்னார், அப்துல்லாவே, நான் 10 ஆண்டு காலம் வியாபாரம் எதற்குமே செல்ல முடியாத சூழ்நிலையில் தள்ளப்பட்டு, ஆட்சியில் போக முடியாது இல்ல, வியாபாரத்தை பார்த்துக்கிட்டு தான் ஆட்சியார் பார்க்கிறது. எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வந்து இரும்புக்கரம் கொண்டு தடுத்தார் இந்த உமர் ரலியல்லாஹு அவர்கள். வியாபாரம் பார்க்கல. இப்ப குடும்பத்தை ஓட்டம் நான் என் மனைவிக்கு கொடுக்கணும். நான் என்ன செஞ்சேன் தெரியுமா? கடன் வாங்கிக்கிட்டே இருந்தேன். 10 வருஷமா கடன் வாங்கி குடும்பத்தை நடத்தினேன். இப்ப கடன் வந்து என்ன ஆயிடுச்சு? தலைக்கு மேல நிக்குது. இந்த கடனை நீ அடைச்சிரு. ஆட்சியில் இருக்கும்போது தன்னுடைய உழைப்புக்கு ஊதியம் பெற முடியும், அதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கு. நபி வாங்கல, நபி வாங்க கூடாது. உமர் வாங்கலாம், ஆனா அவர் வாங்க மாட்டேன்ட்டார். தன் கடன் மொத்தத்தையும் தூக்கி மகன் கையில கொடுக்கிறார். நீ தான் பாத்துக்கணும், கடன் அடைச்சிருக்கு. சரி, வாப்பா கடனை கொடுத்தாருல, சொத்து ஏதாவது கொடுக்கணுமா இல்லையா? வாப்பாட்ட சொத்து இல்ல. அவர்கிட்ட இருந்த கடைசி சொத்து என்ன தெரியுமா? ஆட்சி அதிகாரம். அது சொத்து. அந்த சொத்தை தூக்கி கரெக்டா நம்ம பிள்ளைக்கு தார வாக்க முடியும். யாருக்கப்பா? இல்ல அப்துல்லா இப்னு உமர் அதுக்கு தகுதி இல்லைன்னு நினைக்கிறீங்களா? முழு தகுதி இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அந்த ஆட்சியை தலைமை தாங்குவதற்கு முழு தகுதி இந்த அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களுக்கு இருந்தது. ஆனா கொடுக்க மாட்டேன்ட்டான். என் பிள்ளை கொடுக்கறதா இல்ல. 6 சொர்க்கவாசிகள் இப்ப ஹயாத்தா இருக்கிறீங்க. 10ல் 6 பேர். நீங்க 6 பேர் முடிவெடுத்து 6ல ஒரு ஆளா நீங்க என்ன செய்யுங்க? கலீஃபாவாக மாற்றுங்கள். எக்காரணத்தை கொண்டு என் பிள்ளை ஆட்சியாளனாகவோ ஆட்சியில் வேறு வேறு அங்கத்திலோ வந்து உட்கார்ந்து கூடாது. எவ்வளவு ஜாக்கிரதை பாருங்க. சாக போற நேரம், உயிர் போகுது. உயிர் போகிற நேரத்தில் கூட என் பிள்ளைக்கு எதையுமே கொடுத்துறாதீங்க. இந்த நீதிபதியா உட்காருங்க, அந்த யமன்ல போய் ஆளுநரா உட்காருங்க, இந்த வேலையே ஜக்காத் வசூல் கூட என் பிள்ளைய கூப்பிட கூடாது. ஏன்?
ஜகாத் வசூலிப்போருக்கு அதுல இருந்து பங்கு உண்டு. 8ல் ஒரு ஆள் யாரு? அதை வசூலிப்போர். என் பிள்ளை அதுல பங்கு வாங்கிடுவானே, கொடுத்துடவே கூடாது என் பிள்ளைக்கு எதுவுமே. நீங்க என்ன செய்யலாம் தெரியுமா? என் பிள்ளைய மஷூராக்கு கூப்பிடுங்க. ஏன்? நபியோட நகையின் சதையமா கூட இருந்தவன். நான் இருந்த நெருக்கத்தை விட அவர் இருந்த நெருக்கம் கூட கடைசி காலத்துல. அப்ப நபியை பத்தின பல விஷயம் என்ன விட அவனுக்கு நல்லா தெரியும். ஒரு விஷயத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனை எப்படி தீர்ப்பளிப்பது என்ற காரியத்துக்கு கருத்து கேட்க என் பிள்ளைய கூப்பிடுங்க. அதுக்கு அவன் தகுதி. நீங்க கூப்பிடுங்க. வேற எல்லாத்துக்குமே ஒரு தகுதி தான். ஆனா என் பிள்ளை ஏத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு மௌத்தான. இது எதுக்கு நான் சொல்றேன் தெரியுமா? கடனையும் கொடுத்து இந்த ஆட்சி ஏதாவது ஒண்ணு கிடைச்சா கடன் அடைக்காத காசு கிடைக்கும், ஜக்காத் வசூல் காசு கிடைக்கும், ஒண்ணுத்துக்கு வழி இல்லை. எல்லாத்தையும் இழுத்து போட்டு பூட்டிட்டு போயிட்டார், மௌத்தாயிட்டார். ஒரு நாள் இந்த உமர் ரலியல்லாஹு தன் சகாக்களோடு பாலைவனத்தின் ஒரு பகுதியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார். நடக்க போறார். கழுதை மீது, கோவேறு கழுதை மீது கடந்து போய்கிட்டு இருக்கிறார். எதிரில் ஒரு கிராமவாசி ஒருவர் வரார். அவருக்கு தலைப்பாக இல்ல, காலில் செருப்பு இல்ல, நடந்து வராரு. பாலைவன சுடுற மணல். கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க, வெளியே நிறைய மக்கள் நிக்கிறாங்க. கொஞ்சம் அப்படியே முன்னாடி ஒதுங்கி வந்துருங்க. அவங்க தொழ முடியாம இருக்கிறாங்க, கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. பாலைவனத்தினுடைய மணலில் செருப்பு இல்லாமல், தலைப்பாக இல்லாமல், கழுதையோ குதிரையோ இல்லாமல் நடந்து ஒரு கிராமவாசி ஒருவர் வருகிறார். அதாவது கிராமவாசி என்றால் உங்களுக்கு புரியறதுக்கு சொன்னா ஒரு முசாஃபிர், ஒரு ஃபக்கீர். நம்ம எத்தனையோ பேர் பார்க்கிறோம் வெளியே ஏழைகள், வெள்ளிக்கிழமை நேரத்தில் இருப்பாங்க, சாப்பாடுக்கு வழி இல்லை, ட்ரெஸ்ஸுக்கு வழி இல்லை, தன்னுடைய ஏழ்மையை சொல்லி முறையிடுவார்கள். நமக்கு இறக்கம் வரும். அந்த இறக்கம் 10 ரூபாயோட முடிஞ்சிடும். அந்த இறக்கத்துக்கு அளவு அவ்வளவுதான். ஏன்? ஒருத்தர் மட்டும் வரல, ஒருத்தர் 100 ரூபாய் கொடுக்கணும், 50 பேர்னா அவ்வளவுதான். இதை தாண்டி வேற வேற சதக்காக்களை நம்ம மறைமுகமாக செய்யலாம். அப்ப நம்முடைய அளவுகோல், இறக்கத்துக்கு அளவுகோல் 10 ரூபாய். இந்த கிராமவாசி எதுவுமே இல்லாம வந்தவன தன் தலைப்பாகையை அப்துல்லா இப்னு உமர் கலட்டி கொடுக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லாமல் தன் கோவேறு கழுதை எடுத்து கொடுக்குறாங்க. மேல் தளம் ஒருவேளை இடம் இருந்துச்சுன்னா மேல சகோதரர்களை பாருங்க, இருந்துச்சுன்னா அங்க தொழுங்க. நிறைய பேர் ரவுண்டு வந்துட்டாங்க, ஒருவேளை இல்லைன்னா மேல் தளத்தில் பாருங்க. அப்ப தலைப்பாகையை கொடுத்து கழுதையை கொடுத்து அந்த கிராமவாசி அனுப்பி வச்சுட்டார். அனுப்பி வைத்த பிறகு இந்த அப்துல்லா இப்னு உமருடைய சகாக்கள் கூட இருந்தவங்க கேட்கறாங்க, இவ்வளவு ஒரு முசாஃபிர் கொடுக்கலாமாங்கிற. அவர் முசாஃபிர் தானே, ஃபக்கீர் தானே அவர். அவர் அங்கே இங்கே போயிட்டு ஏதாவது ஒரு ஏழை மனிதர் அவர் எவ்வளவு கொடுக்கலாம்? ஒருவேளை சோத்தை கொடுக்கலாம், ஒரு ட்ரெஸ் கொடுக்கலாம், ஒரு கோவேறு கழுதையை கொடுத்தீங்களா எவ்வளவு ரேட்டு, தலைப்பாக கொடுத்தீங்களா இதெல்லாம் கொடுக்கலாமா, இவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப அவர் சொன்ன வார்த்தை என்னன்னா, இவர் ஏழைங்கிறதுனால மட்டும் கொடுக்கல. ஏழைனா வேற, இவர் யார் தெரியுமா உங்களுக்கு அப்படிங்கிறார். இவருடைய வாப்பாவும் ஏன் வாப்பா உமரும் நண்பர்கள். எங்க வாப்பா வஃபாத் ஆயிட்டார், கபர் குளிக்க போயாச்சு, அவர் கதை முடிஞ்சிருச்சு. போகும்போது ஒரு சொத்து கொடுத்துட்டு போல, கிடைக்கணும்ன்ற இடத்துல உள்ள ஆட்சியை கூட கொடுத்துறாதேன்னு தடுத்துட்டு தான் போயிருக்கிறார். மொத்தத்தில் இந்த தந்தையை கொண்டு இந்த பிள்ளைக்கு துணியால எந்த ஃபைதாவும் கிடையாது. ஒரு ஃபைதா சொல்லலாம், துணியால ஒரே ஒரு ஃபைதா. என்ன ஃபைதா இருக்கு? இந்த வாப்பாவை கொண்டு இந்த பிள்ளைக்கு துணியா ஃபைதா ஒண்ணுமே இல்லை. ஆனால் அதே நேரத்தில் உமர் ரலியல்லாஹு லேசப்பட்ட சொர்க்கவாசி கிடையாது. நபியின் நாவாலேயே சொர்க்கத்திற்கான 2வது படித்தரத்தை, அபூபக்கருக்கு அடுத்த படித்தரத்தை பெற்றவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துக்கு போயிட்டு ஒரு மாளிகையை பார்த்து மாளிகைக்குள் போறதுக்கு என் மனசு தூண்டுச்சுனாங்க. உமருடைய பெயரை கட்டின வெளியே வந்துட்டு அவர் ரோஷ உணர்வு எனக்கு சிந்தனைக்கு வந்தது. நான் என் மனம் தூண்டினா ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்ட மாளிகை எப்படி இருக்குன்னு வச்சுப்பாரு. இந்த துணியால எதுக்குமே ஆசைப்படல இல்ல, சொர்க்கத்தை ஒரு மாளிகை பார்த்து உள்ள போய் பார்க்க ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. அந்த மாளிகை எப்படி இருந்திருக்கும்? அந்த மாளிகைக்குரியவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள். இப்படி எவ்வளவோ அவருடைய சிறப்பு அடிக்கிட்டே போலாம். மறுமைக்கு தேவையான அளவுக்கு போதுங்கிற அளவுக்கு இந்த உம்மத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டு வாரி சுருட்டி கொண்டு தான் போயிருக்கிறார் உமர் ரலியல்லாஹு. இவர் சொல்றாரு, என்னுடைய தந்தை உமரும் இந்த கிராமவாசியின் தந்தையும் நண்பர்கள். நபி அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? ஒரு தந்தைக்கு ஒரு பிள்ளை செய்கிற ஆகச் சிறந்த ஒரு நற்காரியம் மௌத்துக்கு பிறகு செய்யறதா இருந்தா அந்த தந்தையினுடைய நட்பு வட்டாரங்களை, நேசர்களை இணைத்து வாழ்வது. நாங்க சொல்லுவோம். நான் இப்ப இவருக்கு கொடுக்கிறேன். ஏன் கொடுத்தேன்? ஏழைன்னு கொடுக்கல, எங்க வாப்பாவுடைய நண்பரின் மகன் கொடுத்தேன். இப்ப நன்மை யாரு கிடைக்கும்? எனக்கு கிடைக்கிற மாதிரி எங்க வாப்பா கிடைக்கும். வாப்பா இல்லாமல போயிருக்காரு, நன்மை இல்லாம. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. போதுங்கிற அளவுக்கு போயிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரின் நாவல இருந்து சொர்க்கவாசிங்கிற வார்த்தையை வாங்கிட்டு போயிருக்கிறார். இதுக்கு மேல ஒரு மனிதருக்கு மறுமைக்கு என்ன வேணும்? ஆனால் இவர் ஆசைப்படுகிறார், என் தந்தைக்கு இவரை கொண்டு நான் கொடுக்கறனால என் தந்தை வாப்பாக்கு என்ன போகும்? பெரிய நன்மை ஒண்ணு போகும் அப்படிங்கிறார். இதான் மதிப்பு. உமர் ரலியல்லாஹு ஊர்ல உள்ளவரே அவ்வளவு கண்டிப்பார். ஒரு முறை பள்ளிவாசலுக்கு வருகிறார். பள்ளிவாசலில் சில வீரர்கள் நின்று மல்யுத்தம் விளையாண்டு கொண்டிருக்கிறார்கள். சஹாபாக்கள் வேடிக்கை பார்க்கிறாங்க, ரசூலுல்லாஹும் பார்க்கிறாங்க, ஆயிஷா நாயகியும் பார்த்தாங்க. அவ்வளவு பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. உமர் வருகையை பார்த்துட்டு அத்தனை சிட்டா பறந்துருச்சு, எல்லாம் ஓடிட்டாங்க. ஓடுனதெல்லாம் யாரு? எல்லாம் சஹாபாக்கள், பெரிய பெரிய நபித்தோழர்கள், சிறிய நபித்தோழர்கள் எல்லாம் நின்னாங்க. அத்தனை பேர் பார்த்துட்டு இருக்காங்க. உமர் வராருன்னு தெரிஞ்ச உடனே நபி தான் நிக்கிறாங்கல்ல, நம்ம நபி பெர்மிஷன் தான் நிக்கிறோம், நபியே நின்னா தப்பு இல்ல அப்படின்னு கூட புரிஞ்சுக்கல. இவர் வந்தா கண்டிப்பான்னு ஓடிட்டாங்க. ஊர் மக்களே ஓட விட்டவர் தம் பிள்ளை என்ன பண்ணிருப்பாரு நினைக்கிறீங்க? எப்படி நடத்தியிருப்பாரு நினைக்கிறீங்க? ஆனால் அப்படி நடத்தியும் கூட ஒரு பிள்ளை தன் தந்தையின் மீது அவருடைய மரணத்திற்கு பிறகு மதிப்பு வைத்து நன்மைக்காக போராடுகிறார் என்றால் அவர் கொடுத்த கண்டிப்பா அப்படிப்பட்டது. அதுதான் அவரை அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்களை ஒழுக்கமிக்கவராக மாற்றியது. திருமணம் ஆகிற வரை அப்துல்லா இப்னு உமர் பள்ளியில் மட்டும் தான் தங்குவார். அவருக்கு வீடு உண்டு. அப்துல்லா இப்னு உமருக்கு என்ன உண்டு? வீடு உண்டு. ஆனா கல்யாணம் ஆகிற வரைக்கும் திண்ணை தோழர்களோடு ஒரு தோழராகத்தான் வந்து தங்கியவர் இந்த அப்துல்லா இப்னு உமர்.
இப்படி அடுக்கிக் கொண்டே செல்லலாம் இந்த பிள்ளையை பற்றிய சான்றுகளை. ஆனால் இத்தனை பெரிய ஒழுக்கமும் மாண்பும் இவருக்கு கிடைத்தது தந்தையினுடைய ஒற்றை கண்டிப்பு. ஹிஜ்ரத் செய்யும் போது அப்துல்லா இப்னு உமருடைய வயது 10 வயசு. வாப்பா கையை உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையை பிடித்துக் கொண்டு ஹிஜ்ரத்துக்கு நடந்தே மதீனா நகரத்துக்கு வந்து சேர்ந்தவர் இந்த அப்துல்லா இப்னு உமர். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கண்டியுங்கள், கண்டிப்பதால் உங்கள் பிள்ளைகள் செத்தலாம் போயிடாது. அப்படி சாகிறதா முதல்ல நம்ம செத்துருக்கணும். நம்ம அப்ப கண்டிச்சிருக்கு. கண்டிப்பை ஒழுக்கத்தை கட்டாயப்படுத்தி நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும். சுதந்திரம் என்பது வேற, அவர்களுக்கு மன நிம்மதி தருவது என்பது வேற. இதுதான் வாழ்க்கை, இதுதான் பொருளாதாரம், இதுதான் சாப்பாடு, இதைத்தான் சாப்பிடணும், இல்லைன்னா சாவுன்ற மாதிரி பேசுங்க. அவர்களுக்கு இதை ஒரு கட்டாயப்படுத்தி நீங்கள் தருவதுதான். ஒரு காலம் கடக்கும், கடந்த அவர்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்து வளர்க்கும் போது என் வாப்பா எனக்கு இவ்வளவு பெரிய கண்டிப்பை கொடுக்கலைன்னா இன்னைக்கு நான் இவ்வளவு பெரிய ஒழுக்கம் உள்ளவனாக, பொருளாதாரம் சேகரிக்க வேண்டும் என்ற சிந்தனை கொண்டவனாக, அல்லது சுறுசுறுப்பு கொண்டவனாக நான் ஒரு காலம் வந்திருக்க மாட்டேன். அவன் அப்பன் சிந்திப்பா, நம்ம கபருக்கு போயிருப்போம். அப்பன் கேட்பான் பாருங்க, யா அல்லாஹ் எங்க வாப்பாவுக்கு நீ அருள் புரி, நீ அவரை தண்டிச்சிடாத, அவருக்கு நீ சொர்க்கத்தை கொடு, அவர் ஏதாவது பாவம் பண்ணிருப்பாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அன்ஹு அமலுஹு இல்லா மின் தலாஸா. ஒரு மனிதர் இறந்து விட்டால் 3 நற்காரியம் தவிர எல்லா காரியமும் அறுபடுகிறது. ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, இன்னொன்று பயன் தருகிற கல்வி. நபி அவர்கள் சொன்னார்கள், வலதுன் சாலிஹுன் யதஊ பிஹி. அந்த பெற்றோருக்காக வேண்டி பிரார்த்தனை செய்யக்கூடிய நல்ல பிள்ளைகள் நாங்க சொல்லலாம். எப்போ வரும் அந்த துவா? அந்த பிள்ளை உங்களால் கொடுக்கப்பட்ட அந்த ஒழுக்கத்தில் அவன் படுற நிம்மதி இருக்குது, அவன் அடைந்து பெருமூச்சு அடையும் போது என்ன எங்க வாப்பா அல்ஹம்துலில்லாஹ் சிறப்பா வளர்த்தாருன்னு அவன் நினைச்சு திரும்பி பார்க்கும்போது நீங்க ஹயாத்தை இருக்க போறது இல்லை. இருக்கலாம், ஒருவேளை பெரும்பாலும் இருக்க போறது கிடையாது. அவன் 50 60 நினைக்க கூட பார்க்கலாம். ஆனா அன்னைக்கு நம்ம கபருக்கு போயிருப்போம். அப்போ துவா செய்வோம். அப்படிப்பட்ட பிள்ளைகளாக நீங்கள் இந்த இளைஞர்களை, வாலிபர்களை உருவாக்க வேண்டும் என்றால் கட்டாயப்படுத்துவதையும் கண்டிப்பதையும் நீங்கள் இரக்கத்தை படவே கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இரக்கத்தை பட்டிருந்தாங்கன்னா எவ்வளவோ சட்டத்தை நமக்கு தளர்த்தி இருப்பான். இதுல என்ன பண்ணல? அல்லாஹ் இறக்கப்படல, ஒழுக்கத்தில் இறக்கப்படல, வழிபாடுல இறக்கப்பட்டான். இது முடியலன்னா அதை செய், அது முடியலன்னா அதை செய்யணும். விபச்சாரம் பண்ண முடியலன்னா பண்ணிக்கின்றானல்ல, அது பண்ணிதான் ஆகணும். அப்படின்னா பண்ணிக்க. அப்படியா? மது அருந்தாம இருக்க முடியாது, அப்போ ஒன்றும் பிரச்சனை, ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா அருந்திக்க. அப்படியா? கூடாதுன்னா கூடாது. அது இல்லாம உனக்கு சாவே வந்தாலும் செத்து கூட போய் என்ன பண்ணாத, கூடாது. ஹராம்னா எக்காரத்தை கொண்டு அது ஹராம் தான், அது ஒரு நாள் ஹலாலாக மாறாது. இந்த கண்டிப்பு தான் இந்த சமுதாயத்தை மதுவை விட்டு, வட்டியை விட்டு, விபச்சாரத்தை விட்டு, சூதாட்டத்தை விட்டு தூரம் தள்ளியது. இதே கண்டிப்பு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுங்கள். கண்டிப்பாக அவர்கள் ஒரு நாளும் ஒழுக்கம் தவற மாட்டார்கள் என்பதை சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.